ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி என்னும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கும், ஜோதிட சான்றோர்களுக்கும், ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும், ஆர்வலர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நற்காலை வணக்கங்கள். கடந்த தொடர் பதிவுகளாக புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவலையும் பதிவுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று பாடல் எண் 206 சந்திர திசை சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. அதில் முதல் பாடலாக சந்திர திசையில் சந்திர புத்தி சார்ந்த பதிவு பாடல் இதுவே. சொல்லவே சந்திர திசை வருஷம் 10 சுகமுடைய சந்திர புத்தி மாதம் 10 நெல்லவே அதனுடைய பலனை கேளு நிகரில்லா மன்னருடன் மகிழ்ச்சியாகும் சொல்லவே சுயவரங்கள் நாட்டி வைத்து சுகமான கல்யாணம் ஆகும் பாரு வெல்லவே சத்துருவை அழிக்கலாம் ஜெயிக்கலாம் வேண்டியபடி நிதி சேரும் விபரம்தானே என்று பாடலில் கூறியுள்ளார். இந்த பாடலில் சந்திர திசையில் சந்திர புத்தி 10 மாதம் என்றும் அது சிறப்பான காலகட்டம் என்றும் சொல்லியிருக்கிறார். இது நடைமுறையில் நிறைய லக்கணங்களுக்கு ஒத்துப்போகவில்லை. இதில் மேச லக்கணத்திற்கு ஒத்துப்போகிறது இந்த நற்பலன்கள், கடக லக்கணத்திற்கு ஒத்துப்போகிறது இந்த நற்பலன்கள். மற்ற லக்கணத்திற்கு கௌரவம் செல்வம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்களை தரும் பொழுது உறவுகளில் பலமான கசப்புக்களை தந்துவிடுகிறது. அதே சமயத்தில் உறவுகளை திருப்திகரமான ஒரு சூழ்நிலையில் தரும் பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களை கை வைத்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக சந்திர திசையில் சந்திர புத்தி என்று சொல்லும் காலம் நமக்கு மேல் மட்டத்தில் உள்ள அரசர்கள் மன்னர்கள் சார்ந்த உறவுகள், மூத்தோர்கள் குருமார்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் சிலேக்கியமாக அமைந்து விடுவதாக பாடலில் கூறியுள்ளார். அதே சமயத்தில் சுயவரங்கள் சார்ந்த விஷயங்கள் நன்மையில் முடிகிறது என்பதும், பெண் பார்ப்பது மாப்பிள்ளை பார்ப்பது போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுகிறது என்றும் கூறியுள்ளார். சத்துருவை ஜெயிக்கலாம் என்று கூறியுள்ளார். அது நடைமுறையில் ஓரளவு ஒத்துப்போகிறது. அதில் செவ்வாயினுடைய தொடர்பும் குருவனுடைய தொடர்பும் இருக்கும் பட்சத்தில் சத்துருவை ஈஸியாக ஜெயிக்க முடிகிறது. மற்றபடி இந்த பாடலில் கூறியுள்ளபடி எல்லா லக்கணத்திற்கும் இந்த பாடல் பொருந்துவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து பாடல் எண் 207 தானென்ற சந்திர திசை செவ்வாய் புத்தி தன்மையில்லா நாளதுவும் மாதம் 7 வானென்ற அதன் பலனை சொல்ல கேளு வாதமுடன் கிரந்தி பித்தம் வாய்வுரோகம் ஏனென்ற கல்லரால் சோரமுண்டா எளிதான ஏந்திலையால் தொக்கமுண்டா கோனென்ற கோதையரும் சகோதரத்தால் கொடுமைகளும் உண்டாகும் கூர்ந்து பாரே என்று கூறியுள்ளார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட தகவல் ஓரளவு நடைமுறைக்கு பொருந்தி போகிறது. பொதுவாகவே சந்திர திசை செவ்வாய் புத்தி என்பது தவறான பழக்க வழக்கங்களையும் தவறான உறவுகளையும் தந்து கௌரவ குறைச்சலையும் அவமானத்தையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. வாதரோகம் கிரந்தி பித்தம் வாயு ரோகம் போன்ற அடையாளம் காண முடியாத சங்கடங்களை தரக்கூடிய நோய்களை அதிகமாக தந்து செல்கிறது என்பது நடைமுறையிலேயும் ஒத்துப்போகிறது. அன்று பாடலிலும் அதே தகவலை தான் வலியுறுத்தியுள்ளார். அதே சமயத்தில் திருட்டு பயம், திருடரால் பயம், பொருள்கள் திருட்டு போவது போன்ற நிகழ்வுகளை நடந்து முடிகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. குறிப்பாக லக்கணத்துக்கு 4ஆம் இடமாக செவ்வாய் வீடோ அல்லது சந்திரனுடைய வீடோ அமையும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலம் பலமான சங்கடங்களையும் கௌரவ குறைச்சலையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. பெண்களால் பிரச்சனைகளும் சங்கடங்களும் அல்லது தாய் வயதில் ஒத்தவர்கள் மூலம் இழப்புகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறார்கள் என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது.
அடுத்து பாடல் எண் 208. பாரப்பா சந்திரதிசை ராகபுத்தி பகையான நாளதுவும் மாதம் 18 ஆகும். ஆரப்பா அதனுடைய பழத்தை கேளு. அடங்காத சத்துருவால் தனமும் நஷ்டம். விதியளவும் புத்தி மத்தி நாசம் பண்ணும். விளைவு தரும் பூமியே விரயமாகுமே. காரப்பா கடலுடனே காளி சாவாம். கனகமது செலவாகும் கண்டு தேரே என்று பாடலை முடித்துள்ளார். பொதுவாகவே நிழல் கிரகங்களுடைய புத்தி எந்த திசையில் வந்தாலும் அது சிலேக்கியமான நற்பலனை தருவதில்லை என்பது நடைமுறையில் அனுபவத்தில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் சந்திர திசையில் ராகு புத்தி 18 மாதம். இந்த 18 மாதத்தில் உருவமே இல்லாத எதிரிகள் வந்தால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த எதிரிகள் நீண்ட காலமாக நட்பில் இருந்தவர்கள் பகையாக மாறுவதும், பகைவர்கள் மேலும் பலம் பெற்று நம்மை சங்கடப்படுத்தும் சூழ்நிலையும், நஷ்டத்தை தரும் சூழ்நிலையும், அதே சமயத்தில் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள், தாயினுடைய வயதை ஒத்த சின்னம்மா பெரியம்மா, இந்த பெண்கள் வர்க்கத்திலிருந்து வம்பு வழக்கு போன்ற சமய பிரச்சனைகளை நடைமுறையில் கொண்டு வந்து மனிதனை அலங்கோலப்படுத்தி விடுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதையே தான் இங்கு கூறியுள்ளார். அதே சமயத்தில் நிலம் சார்ந்த விஷயங்கள், அசையா சொத்துக்கள் நம்மை விட்டு அகழுவதற்கான சந்தர்ப்ப வாய்ப்புகளை உண்டு பண்ணி தருகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து பாடல் எண் 209. தேரவே சந்திரபுத்தி வியாழன் புத்தி. சந்திர திசை வியாழன் புத்தி தீங்கில்லா மாதமது 16 ஆகும். கூறவே இருந்த பலன் தன்னை கேளு. குணமுள்ள மாதர்களும் சோபனமே உண்டாம். சேரவே சிட்டுடனே லாபமுண்டாம். சென்னல் முதல் விளைவாகும் செல்வம் சேரும். வீரவே வியாதியது நிவர்த்தியாகும். வீரான மணியமுடன் விண்ணை அகழும்பாரே என்று பாடலை முடித்துள்ளார். பொதுவாகவே ஒரு கிரகம் தசையை நடத்தும் பொழுது அதற்கு நட்பு கிரகங்களினுடைய புத்தி வரும் பட்சத்தில் அது யோகத்தை தந்து விடுகிறது என்பது கூறியுள்ளார். இது எல்லா லக்னத்திற்கும் ஒத்துப்போவதில்லை. இதில் குறிப்பாக மாரக பாதக ஸ்தானங்களாகவோ அமையும் அல்லது மாரகாதிபதி பாதக ஆதிபதியாகவோ அமையும் லக்னங்களுக்கு இது பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் முரண்பாடுகளையும் தந்துவிடுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு இந்த சந்திர திசை குருபுத்தி என்பது ரொம்ப கொடுமையான பலன்களை நடைமுறையில் தந்துவிடுகிறது. மற்ற லக்கணங்களுக்கு இதுபோல் பலமான பாதிப்புகளையோ சங்கடங்களையோ தருவதில்லை. அதற்கு அடுத்து இரண்டாம் பட்சமாக மகர லக்கணத்துக்காரர்களுக்கு 7-12க்குரியவர்களாக வந்து பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் குடும்ப பிரிவினையையும் மற்றும் உறவுகளுடைய கசப்பையும் தந்துவிடுகிறது. மற்ற லக்கணத்திற்கு ஓரளவு இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள், நிலம் சம்பந்தப்பட்ட உறவுகள், பொருளாதார போக்குவரத்து சம்பந்தப்பட்ட உறவு, நோய் நிவர்த்தியாவது போன்ற தகவல்கள், சொன்ன தகவல்கள் அனைத்தும் ஓரளவு ஒத்துப்போகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு அடுத்து பாடல் எண் 210. பாரப்பா சந்திரதிசை சனியன் புத்தி பகர்ந்த நாள் மாதம் அது 19 ஆகும். நேரப்பா அதனுடைய பழத்தை சொல்லுவோம். நேரிழையால் மரணமதாம். நெஞ்சுதனில் நோவாம். காரப்பா கனகமது செலவே ஆகும். கண்ணால் சோரர் பயம் துக்கமுண்டாம். சாரப்பா சத்துருவால் இடைஞ்சலுண்டாம். சஞ்சலங்கள் உண்டாகும் தவமே பாழாம் என்று பாடலை முடித்துள்ளார். ஏற்கனவே சொன்னது போல் ஒரு திசையை நடத்தும் கிரகத்திற்கும் புத்தியை நடத்தும் கிரகத்திற்கும் பகையாக இருக்கும் பட்சத்தில் பாதகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறை அனுபவம் கூட. அந்த வகையில் சந்திர திசை சனி புத்தி என்பது ஒன்றுக்கொன்று ஒத்து போகாத கிரகங்கள். சந்திரன் மிக வேகமாக செயல்படக்கூடியவன், சனி மந்தமாக செயல்படக்கூடியவன். சந்திரன் துரித போக்குவரத்துக்குள் உட்பட்டவன். சனி மந்த நிலை மட்டுமில்லாமல் வஞ்சகத்தனமானவனும் கூட. அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் தசாபுத்தியை நடத்தும் காலம் பலமான சங்கடங்களையும் பாதிப்பையும் தந்துவிடுகிறார்கள். அதே சமயத்தில் தனக்கு நேர் இளையவர்களுடைய உறவு கசப்பதும் மரணம் எய்வதும் நோய்வாய்க்குட்பட்டு அவர்களுக்கு நாம் உறவும் பட்சத்தில் பலமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தந்துவிடுகிறது என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. திருட்டு பயம் நாம் அனுபவித்து வந்த சுகங்கள்
சந்தோஷங்கள், பொருள்கள் போன்றவை இழக்கின்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கி பலமான கருத்து வேறுபாடுகளையும் மனபாரங்களையும் சஞ்சலங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதையே தான் பாடலில் வலியுறுத்தியுள்ளார். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.